கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, 38 ஆண்டுகளாக உடல் நலம் மற்றிருக்கின்ற ஒரு நபர், இயேசு அவரை கண்டு அவர் நிலை அறிந்து நலம் பெற விரும்புகிறீரா என்று கேட்கின்றார். அன்புக்குரியவர்களே, நலம் பெற விரும்புகிறீரா என்ற கேள்வி எப்படிப்பட்ட ஒரு கேள்வி என்று நினைத்து பாருங்கள். 38 ஆண்டுகளாக அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார். ஆனால் அவருக்கு இதுவரைக்கும் நலம் கிடைக்கவில்லை, சுகம் அடையவில்லை. ஆனால் இப்பொழுது ஒரு கேள்வி, நலம் பெற விரும்புகிறீரா என்று ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக அவருக்கு இருந்தாலும், நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்க வேண்டிய அவசியம் என்ன, அது தேவையா என்று நாம் நினைக்கலாம். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்திலே கடவுள் மனிதன் என்ற உறவை நாம் பார்க்க வேண்டும். கடவுள் என்று சொல்லக்கூடியவர் நமக்கு எல்லா நிலைகளிலும் துணையாக இருக்கிறார், நம்முடன் இருக்கிறார், எல்லாவற்றையும் செயலாற்ற செய்கின்றார். ஆனால் மனிதன் என்று சொல்லக்கூடியவன் கடவுளை நோக்கியவனாக இருக்க வேண்டும், கடவுளை ஏற்றுக்கொள்கின்றவனாக இருக்க வேண்டும், கடவுள் இயக்கத்திற்கு உடன்பட்டு அவன் இயங்குகின்றவனாக இருக்க வேண்டும். இது எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால், நம் உடலிலே எனர்ஜி, ஆற்றல், சக்தி என்பது இருக்கிறது. இந்த எனர்ஜி, சக்தி, ஆற்றல் என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடியுமா? பவர் இஸ் இன்விசிபிள். ஆற்றல் என்பது நம் கண்களுக்கு புலப்படாது, ஆனால் நம்முடைய வாழ்வுக்கு அது அவசியமாக இருக்கிறது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, நம்முடைய உடல் இயங்க வேண்டும் என்று சொன்னால் உயிரென்னும் ஆற்றல் இருக்க வேண்டும். அதுதான் கடவுள். ஆனால் உயிர் மட்டும் இருந்துவிட்டால் போதுமா? அதை இயக்க வேண்டிய அந்த ஆற்றலோடு கூடிய ஒரு அசைவும் இயக்கமும் இருக்க வேண்டும். எனவே தான் உயிர், உடல் என்று இரண்டையும் பிரித்து பார்க்காமல் உயிரோடு உடல் இருக்கின்ற அந்த உயிர் என்று நாம் கருதுகின்றோம். அதே போன்றுதான் கடவுள் என்று சொல்லக்கூடியவர் உயிராக இருக்கின்றார், நன்மையை செய்கின்றார், நன்மையை செய்ய நம்மை தூண்டுகின்றார், ஊக்குவிக்கின்றார், நமக்கு வாழ்வளிக்கின்றார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அந்த இயக்கத்திற்கு உட்பட வேண்டும், ஆற்றலுக்கு நாம் அடிபணிய வேண்டும். அதைத்தான் இந்த மனிதன் செய்தார். ஓய்வு நாளாகிய இன்று அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு சென்றான். காரணம் என்ன? ஆண்டவர் இயேசு அவனிடம் சொன்னது, எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். எனவே இந்த ஓய்வு நாள் என்பதையே அந்த மனிதன் மறந்துவிட்டு ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைகளை தன்னுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கிறார். எனவே இவர் ஓய்வு நாளாக இருந்தாலும் படுக்கை எடுத்துக்கொண்டு செல்லும் என்று சொல்கின்றாரே என்று இறைவனுடைய வார்த்தைக்கு உட்பட்டு அந்த வார்த்தைக்கு அவன் அடிபணிந்து அந்த ஆற்றலும் வாழ்வும் உயிருமாகிய இயேசுவின் வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படிந்து உடனடியாக அவன் எழுந்து தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு அவன் நடக்கின்றான், செல்கின்றான் என்று நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே நம்முடைய வாழ்விலேயும் இறைவனுடைய வார்த்தைக்கு, இறைவனுடைய திட்டத்திற்கு நாம் உட்படுகிறோமா, அதை நாம் கேட்கின்றோமா என்று நினைத்து பார்க்க வேண்டும். 38 ஆண்டுகளாக இந்த மனிதன் காத்து கொண்டிருக்கின்றான். அந்த குளத்திலே இறங்கும் பொழுது அந்த தண்ணீர் கலங்குகின்ற வேளையிலே அவனுக்கு குணம் கிடைக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதனை இறக்கிவிட யாரும் ஆள் இல்லை. அப்படி என்றால் மனிதர்களால் இந்த மனிதனை குணமாக்க முடியவில்லை, மருத்துவர்களால் இந்த மனிதனுடைய நோய்க்கு தீர்வு இல்லை. இந்த உலகத்திலே இந்த மனிதனுக்கு இந்த மருந்து, மாத்திரை என்பதற்கு இடமே இல்லை. புதுமையாக அந்த தண்ணீர் கலங்குகின்ற வேளையிலே இறங்குகின்ற வழியும் இல்லை, துணையும் இல்லை. ஆக மனிதர்கள் அத்துணை பேரும் இந்த மருத்துவத்தினாலும் அங்கே நடக்க இருக்கக்கூடிய புதுமையினாலும் கைவிடப்பட்ட ஒருவனுக்கு ஆண்டவர் இயேசுவாக தோன்றி அந்த மனிதனுக்கு இந்த புதுமையை செய்கின்றார், உடல் நலம் தருகின்றார். அன்புக்குரியவர்களே, மருந்து கொடுப்பது மருத்துவர் என்றாலும் குணப்படுத்துவது கடவுள் என்று சொல்வார்கள். ஒரு சில மருத்துவமனைகளிலே அப்படித்தான் எழுதி வைத்திருப்பார்கள். எனவே இறைவன் தான் நம்மை குணப்படுத்துகிறார் என்பதை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. அப்படி இருக்க
இறைவனுடைய வார்த்தைக்கு இவன் கீழ்ப்படிந்ததனால், அடிபணிந்ததனால், ஏற்றுக்கொண்டதனால் இந்த மனிதன் நலமடைகிறான், குணம் பெறுகிறான், எழுந்து தனது படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கின்றான். பிறகு இயேசு யார் என்பதை அறிந்து கொண்டு இயேசுவின் பின்னால் இவன் செல்கின்றான். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே இந்த இயேசுவை கண்டுகொள்கின்ற ஒரு காலமாகத்தான் தவக்காலம் இருக்கிறது. இந்த தவக்காலம் இறைவார்த்தையின்படி நாம் வாழ அழைக்கிறது. இந்த இறைவார்த்தைக்கு நம்மையே அடிபணிந்து இறை வார்த்தையின் வழியில் வாழ இந்த தவக்காலம் நமக்கு பல பக்தி முயற்சிகளை, பல தியாக வழிகளை நமக்கு காட்டுகின்றது. அந்த வழியிலே தான் இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய அறைகூவலையும் அழைப்பையும் நாம் ஏற்றிருக்கின்றோம். இறை வார்த்தைக்கு இன்னும் ஆழமான விதத்திலே செவிமடுத்து வாழ்கின்ற மனநிலையை நம்மில் உருவாக்கி கொள்வோம். இயேசுவோடு எப்பொழுதும் இருக்கின்ற ஆற்றல் பெற்றவர்களாக வாழ அருள் பெறுவோம். இத்திருப்பலியில் அதற்காக ஜெபிப்போம். ஆமென்.